வீட்டில் வேற ஒரே கஷ்டமா இருக்கு. அம்மா 2 தங்கச்சி வேற இருக்காங்க. எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரில. நமக்குன்னு வேலையும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு ஒரே கஷ்டமா இருக்கு. குடும்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்ன பண்ணலாம்? குடும்ப கஷ்டம்னா இருக்கிறதுலே பெரும் கஷ்டம் போல. என்ன தம்பி ரொம்ப சோகத்தில் இருக்க போல? ஆமா சார், வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச வேலையிலயும் சம்பளம் பத்த மாட்டேங்குது. எல்லாம் ஹைட்டா வெயிட்டா நல்லா தானே பாருங்க, ஏன் கிடைக்கல? அதான் சார் தெரில. படிச்ச வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, பிடிச்ச வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரில சார். சரி, நான் ஒரு வேலை கொடுக்குறேன், பாக்குறியா? சார் என்ன வேலைன்னு சொல்லுங்க சார். என்ன வேலை கொடுத்தாலும் செய்யுங்க சார். பாஸ்ட கூப்பிட்டு போறேன். சரி சார். பாக்குறியா இல்லையா? சார் என்ன வேலைனாலும் ரைட்டு சார். சம்பளம் கரெக்டா கொடுத்துருவீங்க. எவ்வளவு எதிர்பார்க்குறியோ அதோட கூட வாங்கிடுறேன் சார். வாங்க சார், போவோம். வேலை பார்த்துடலாம் சார். வா. வாங்க சார். பாஸ் இவர் தான் பாஸ். பாஸ்ன்னு சொல்றா. பாஸ்ன்னு சொல்லு. ஓகே ஓகே சார். பாஸ் சொல்லுங்க பாஸ். சரி, அடிதடி குத்து சண்டை ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியும். எங்க ஏரியால ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நானும் அதுக்கு போயிருக்கேன். வீட்டில தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அதெல்லாம் இல்லாம இருக்கேன். சரி, உன் கிட்டக்க ஒரு பஞ்சிங் பேக் இருக்கு, ஒரு குத்து விடு. என்ன அவ்வளவுதானா? என்னப்பா ரொம்ப கம்மியா இருக்கு. சரி ஓகே, உன் கூட வந்தால ஒருத்தன். ஆமா சார். ஆமா பாஸ். அவன்கிட்ட ஒரு போட்டோ கொடுத்துறேன். அந்த போட்டோல இருக்கவன இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு வா போ. சரிங்க பாஸ். இந்தா இவன் தான், முடிச்சுட்டு வா. அட்ரஸ் பின்னாடி இருக்கு. சூப்பரா அண்ணே, செம்மையா பண்ண அண்ணே. நீங்க சொன்னதை விட்டு அடிச்சு செத்துட்டானே. சரி, சாவடிச்சிட்ட. ஆமாண்ணே. ஐயா கொடு. பாஸ் ரொம்ப பாராட்டினாரு. இனிமே எந்த வேலை வந்தாலுமே உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிடுவாரு. பாஸ் எப்போ வேணும் உனக்கு கூப்பிடுவாரு. ரெடியா இருக்கு. சரிண்ணே, நீங்க எந்த வேலைக்குனாலும் என்னை கூப்பிடுங்க, பண்ணி தரேன். நல்லா பண்ணிருக்க. இதே மாதிரி பண்ணி பிரமாதமா பண்ணு. சரி. ஆமா, பாஸ் கொடுத்து விட்டாரு. சரிண்ணே, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்ணே, எந்த ப்ராஜெக்ட்னாலும் கொடுங்கண்ணே. கண்டிப்பாடா. முதல் நாள் சம்பளம் வீட்டுல அம்மாட்ட போய் கொடுக்கணும். அண்ணே அண்ணே சொல்றா, மறந்துட்டீங்களாண்ணே? ஆமாடா, பாஸ் கூப்பிட்டுதான் சொன்னாரு. கூப்பிட்டு தானே இருந்தாரு, முடியல எதுவும். அண்ணே, ஒரு மாசமா சும்மா தானே இருக்கேன். ஒன்னும் யாரும் கூப்பிடவில்லை, எதுவும் வேலை இல்லைண்ணே. இல்லடா, கஷ்டமா இருக்குண்ணே. கரெக்ட் தான். போலீஸ் ரொம்ப கெடுபடியா இருக்காங்க. சரி, நம்மளால எதுவும் பண்ணவும் முடியல. சுத்து போட்டுறாங்க. நம்ம மாட்டிக்கிறேன், பசங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ நீனாலும் வெளியே இருக்கும். அதனால அடுத்த 2-3 மாசம் எதுவும் பண்ண முடியாது. வேலை வந்தா நான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன். பாஸ் கூப்பிட்டு விட்டுருவாரு. சரிண்ணே. அண்ணே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எதனாலும் கூப்பிட்டுருங்க. வேற முடியாது, எங்களாலேயும் முடியாது. நீ வேற வேலை பாரு. இப்போதைக்கு ஒரு 2-3 மாசம் வேற வேலை பாரு. வந்தா கூப்பிட்டுருங்க. வந்தா கண்டிப்பா பாஸ் ஆயிடும். இப்போ நீங்க பார்த்த வீடியோ வந்து ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க ஸ்டைல்ல நாங்க ஒண்ணு பண்ணியிருக்கோம். இது யார் மனதையும் புண்பற்றுவது இல்லை. அதே மாதிரி இது பொய்யும் கிடையாது, உண்மையும் கிடையாது. எங்களுடைய கிரியேட்டிவிட்டியில நாங்களா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சோட லைஃப் ஹிஸ்டரி தெரியும்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட தெரியும்னா, நம்ம மதுரை டாக் சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவரோட லைஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியணும்ட்டு அந்த தான் நாங்கள் கண்டிப்பா எடுத்து போடுவோம். மதுரை டாக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.